வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்யா. வணக்கம்யா. அதே இது இதுதான் கண்டுபிடிப்பு. இது வந்து ஆ, இதான் நியூட்ரோ புரோட்டான் இது பேரு போசானிக் எஃபெக்ட்ன்னு பேரு. போசானிக் எஃபெக்ட். இது யாருக்கும் தெரியாது. ஆ, இந்த ம், போசான் தான் இது கட்டமைக்கு. அதுக்கு வந்து காரணம் அந்த நியூட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அடிப்படை. இது எலக்ட்ரானே கிடையாது. ம். அதனால நான் எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தண்ணீல போட்டு எரிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அதான்யா தண்ணீல போட்டு ஒரு ஏர் டைட்டா மூடி வச்சுட்டா ஹைட்ரஜன், ஏன்டே ஆக்ஸிஜன் ரிலீஸ் ஏன் ஆயிட்டே அதெல்லாம் இருக்குல்ல. அது ஏன்டே மறுபடியும் தண்ணியா சும்மா நீங்க மாறுமான்னு எனக்கு டவுட். அதான் வேற ஹைட்ரஜன் ஒண்ணும் இல்ல. ஆக்சைடு வந்துகிட்டே ஆ? என்ன கேட்குறீங்க? அந்த செட்டப்ப நம்ம தண்ணியில போட்டுட்டு அந்த டப்பாவை ஏர் டைட்டா மூடிட்டா ஆக்ஸிஜனும் ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அது மிக்ஸ் ஆகி தண்ணியா மாறிடுமான்னு கேக்குறேன். ஆமா உள்ளுக்குள்ளேயே. மாறிரும். அது மாறிரும். அது உள்ள ம், இருந்து நாம அந்த ஹைட்ரஜன் பிரியிற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அதிலிருந்தே எடுக்கணும். அப்படித்தான் எடுக்க முடியும். மேல ம். வர்றப்போ தண்ணிக்கு மேல வந்துட்டாவே அது மீண்டும் தண்ணியா மாறிரும். நீரா ஏன்னா இல்ல ஹைட்ரஜன் அதான் வந்து ஏர் டைட்டா மூடிட்டா அந்த ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் வெளியில வழி இல்ல. அது ரெண்டும் மறுபடியும் மிக்ஸ் ஆகி H2O மாதிரி தண்ணியா ஆயிடுமான்னு கேக்குறேன். ஆமா தண்ணீரா தான் மாறும். ஆ. அதான் சரி, மாறும். சரி, சரி. அது அந்த பிரியிற இடத்துல எடுக்கணும். அப்படித்தான் எடுப்பாங்க. ம். அதுதானே பள்ளிக்கூடத்துல 2ஆ பிரிப்பாங்க. 2 குழாய் வைப்பாங்க. ம். நேர் வாய்க்கு ஒண்ணு, எதிர் வாய்க்கு ஒண்ணு வைப்பாங்க. நேருக்கு ஒண்ணு, எதிர்க்கு ஒண்ணு வைப்பாங்க. வச்சாங்கன்னா அப்படித்தான் எடுப்பாங்க. அந்த மாரி இல்ல அது 2 கம்பி இருக்கு இல்லையா? அப்ப 2 கம்பி அது இருக்கு. இதுல பிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ. புரோட்டானிக் அண்ட் நியூட்ரானிக். இது வந்து இதுதான் உண்மையான ஹைட்ரஜன். இதுவரைக்கும் ம். உலகத்துல எல்லாரும் ம். தப்பான உள்ள அது வந்து அவன் எலக்ட்ரானிக் அது குளோசர் சர்க்யூட் டோட்டல் ஃபெயிலியருங்க ஐயா. ம். ம். இத நான் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு இது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இத நான் கண்டுபிடிச்சேன் நானு. அதான். இப்பதான் நான் அதுதான் எனக்கு வெளிப்படுத்துறேன். இந்த டவுட் வந்தது சடனா. அந்த ம். குளோஸ்ட ஏர் டைட்டா மூடி வச்சுட்டா, அதுல வர ஆக்ஸிஜனும், ஹைட்ரஜனும் வெளியில போக வாய்ப்பு இல்ல. அப்ப திரும்ப உள்ளேயே வந்து அது H2O மாறுமா என்னன்னு கேக்குறேன். தண்ணியா மாறி உள்ள நின்னுட்டு தண்ணியே மாறிருங்க. அதான் H2ங்கிறது தண்ணி ஆ. தானே. ம். ம். ஹைட்ரஜன் 2 பங்கு வரும். ஆக்ஸிஜன் 1 பங்கு வரும். அது தண்ணிக்கு ம். மேல வந்தோனே அது 2 சேர்ந்து மீண்டும் நீராமை உள்ளேயே இருக்கும். அப்படியே இருக்கு. ஒண்ணுமே ஆகாது. உள்ள அப்புறம் அப்படியே உள்ள அந்த ஈரம் மேல படிஞ்சு அப்படி திரும்ப உள்ளேயே விழுந்துரும்னு நெனைக்கிறேன். அது இல்ல? மேல வர்றதுக்கு முன்னாடியே தண்ணியா மாரி உள்ளே விழுந்துரும். ம். 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 ஆவியாக மாறாது. மேல நீரும் வடியாது. ஓகே. மேல போக விடாதுங்க. மேல போக ம். 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 அடுத்த ஒரு வினாடியில 1,00,000த்துல ஒரு பகுதியில தண்ணியா மாறிரும். சரி. ஒரு வினாடியில 1,00,000த்துல ஒரு பகுதியில. ம். ஹைட்ரஜன் பாண்டுங்கிற அதுக்கு தான் இப்போ அ ம். உதாரணத்துக்கு 10 யூனிட் மின்சாரம் குடுத்து 10 யூனிட் மின்சாரம் குடுத்து ஹைட்ரஜன் பிரிச்சாங்கன்னா, 7 யூனிட் தரக்கூடிய ஹைட்ரஜன் தான் கிடைக்கும். ஆ. அப்ப 3 யூனிட் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. அதுதான் இன்னும் இந்த எல்லா முட்டாளும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜெர்மன் முட்டாள்கள், இஸ்ரோ ம். முட்டாள்கள், MIT ம். முட்டாள்கள், எல்லா முட்டாளும் இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ம். இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் பாருங்க. கிரீன் லைட்ல 1, வெள்ளை லைட்ல 1 போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப மறுபடியும் இன்னைக்கு இப்ப போட்டு ஓடிட்டு இருக்குது பாருங்க. அது பாசிட்டிவ் ராட்ல இருந்து உங்களுக்கு ஆக்ஸிஜன் வரும். நெகட்டிவ் ராட்ல இருந்து ஹைட்ரஜன் வருங்க. இல்ல? ஆமா. அதெல்லாம் சரிதான். ம். அதெல்லாம் சரிதான். இதுல ம். பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இதுல வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. நம்ம சிஸ்டத்துல பாசிட்டிவும் கிடையாது. 0 அண்ட் 1 தான் இது. ம். இல்ல. அந்த ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் பிரிஞ்சு பபுள்ஸா வருதுல்ல? ஆமா. அது ஆமா. வந்து பாசிட்டிவ்ல இருந்து வர பபுள்ஸ் வந்து ஆக்ஸிஜனும், இதுல இருந்து நெகட்டிவ்ல இருந்து வர பபுள்ஸ் வந்து அப்படி ஹைட்ரஜன். வச்சுக்கலாம். தற்காலிகமா வச்சுக்கலாம். நாம இன்னும் தற்காலிகமா வச்சுக்கலாம். தற்காலிகமா அப்படி ஆ. வச்சுக்கங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அ ஆ. இப்போ இது வந்து இதுதான் உண்மையான நமக்கு இன்னொன்னு நம்ம மின்சாரத்தையே கண்டுபிடிச்சாச்சு. ஆ. மின்சாரம் கிடையாது ஓகே. சார். இது வந்து புரோட்டானிக். இது மின்சாரம்ன்னு சொல்றதை விட புரோட்டோசிட்டின்னு தான் சொல்லணும். ஆமா. புரோட்டோசிட்டி அண்ட் நியூட்ராசிட்டி. இதுக்கு அடிப்படை வந்து ம். இதுக்கு வந்து போசானிக் எஃபெக்ட்ன்னு போருங்க. போசான்ங்கிறது தான் அடிப்படை கூறு. எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலா புரோட்டிசிட்டி. ஆ அப்படி சொல்லி பழங்க. ஆ. புரோட்டோசிட்டி. நம்ம அவர்ட்ட அப்படித்தானே சொல்றோம். நம்ம புரோட்டிசிட்டி. டாக்டர் தயாளன் அவர் பேர் என்ன? முரளிதரனா? முரளிதரன். ஆ. இப்ப நான் இவர்ட்ட கூட சொல்லியிருக்கேன். அறவாளிட்ட கூட ம். அவர்ட்ட சொல்லியிருக்கேன். நம்ம வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் புரொஃபசர் ஏதாவது கவர்ன்மென்ட் காலேஜினுடைய இயற்பியல், அதான் வேதியியல் காலைல வீடியோல பேசுனீங்களே கேட்டேன். ஆமா. அது ஆ. வரும். வந்துருங்க. அது ஏங்க ம். பேடன்ட் ரெஜிஸ்டர் ஆகி வெளிய வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த வருஷம் பேடன்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். பேடன்ட் கம்ப்ளீட்டட் சரி. பேடன்ட் கம்ப்ளீட்ங்க அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே இல்ல. நாம மினியேச்சர் ம். மாடல் ம். புரோட்டோடைப் செஞ்சுட்டா முடிஞ்சுதுங்க. புரோட்டோடைப் செஞ்சா ம். ஆமா. புரோட்டோடைப் தான் அடிப்படை. நீ வந்து இதே ஆ. வந்து ஆ. 100 கிலோல செய்யலாம், 100 டன்ல செய்யலாம், கப்பல் அளவும் செய்யலாம். எது வேணா செய்யலாம். பேசிக் வந்து நாம வந்து ம்.
இப்ப இந்த பேசிக் நம்ம 22 கிராம்ல செஞ்சிருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அவங்க முக்கியமா கேக்குறது வந்து அந்த புரோட்டான் இல்ல நியூட்ரான் எப்படி இடம் பெயருது அப்படிங்கறத நீங்க அது ஏதாவது எக்ஸாம்பிள் காமிங்க அப்படிதான் கேட்பானுங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அதாவது ஆர்டிகல் எழுதி அனுப்பிச்சாச்சு. ஆர்டிகல் எழுதி அதெல்லாம் எழுதியாச்சு. ரோட் எப்படி மாறுதுன்னா கிராஃபைட் தான் மாத்துது. கிராஃபைட் தான் வந்து என்ன பண்ணும்னா, கிராஃபைட் வந்து நியூட்ரான் அப்சர்வ் பண்ணி புரோட்டானை ரிலீஸ் பண்ணும். அது வந்து நேச்சுரல் கேரக்டர். அதனாலதான் இது எரியுது. அதனாலதான் அது எப்படி தெரியும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண க்ளோஸ் இதுக்கு பேரு குவாண்டம் ஓப்பன் சர்க்யூட்னு பேரு. இது பேரு ஓப்பன் சர்க்யூட்னு பேரு. ஓப்பன் சர்க்யூட்னா வெளியிருந்து எனர்ஜி எடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே. க்ளோஸ்டு சர்க்யூட்னா இந்த 1 லிட்டர் பெட்ரோல்ல தீர்ந்து போனா செத்து போகுதுன்னு அர்த்தம். அதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ்னு பேரு. இது குவாண்டம் இப்பதான் உலகத்துக்கு குவாண்டம் பிசிக்ஸ் இப்பதான் நான் தாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் 46 வருஷத்துக்கு அப்புறம். 46 வருஷத்துக்கு முன்னாடி 1979ல 3 விஞ்ஞானிகளுக்கு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு அதுக்கு பேரு உண்மையாலே மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ்னு பேருங்க. மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, இழுத்து பிடிச்சி ஒட்ட வச்சுக்கிறது. ஆமா, அதாவது நீங்க மேக்னெட் காந்தத்தை நினைச்ச கூடாது, உடனே காந்தம் நினைச்ச கூடாது. மேக்னெட்டிக்னாவே 2 இணை பிரியாம ஒட்டிக்கிறது. என்னது? ஆமா. அதான் மேக்னெட் பேரு. நீங்க உடனே இரும்பு வச்சு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் மேக்னெட் பண்பு இருக்குது, அது வேற. அந்த பண்பை கூட 3ஆ பிரிச்சாங்க. அதாவது ஒட்டக்கூடிய காந்தம், விலகக்கூடிய காந்தம் 2ஆ பிரிச்சாங்க. ஒட்டக்கூடிய சில காந்தம் விலகி போகும், சில காந்தம் ஒட்டிட்டு வரும். அதாவது நார்த் போல் சவுத் போல் மாறி பாருங்க, காந்தம் விலகுது, காந்தம் அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு காந்தம் இருக்குது, வெளிச்சப்பட்டா மட்டும் காந்தமா மாறும். அது பேர் பேராமேக்னெட்னு பேருங்க. அதுதான் தாவரங்கள். தாவரம் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சம் பட்டா மட்டும் அந்த மேக்னெட்டா மாறிடும். ஒண்ணு அப்சர்வ் பண்ணாலே அது மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான். அப்சர்வ் பண்ணாலும் மேக்னெட் தான், விலகினாலும் மேக்னெட் தான். வெளிச்சம் பட்டா ரிஃப்ளெக்ட், அதாவது வெளிச்சம் பட்டுடன் மேக்னெட்டா மாறி. இப்ப நம்ம உடம்புல வெளிச்சம் பட்டா மேக்னெட்டா மாறிடும். மனிதனுக்கு வந்து சூரிய வெளிச்சம் பட்டாலும் மேக்னெட் ஆயிரும், ராத்திரி நேரத்துல காமா ரே பட்டாலும் மேக்னெட் ஆயிரும். அப்படி நம்மளுது வந்து சூப்பர் பவர் நம்மளுது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இது நாம பண்ற நியூட்ரோசிட்டி புரோட்டோசிட்டி. இந்த நியூட்ரோசிட்டி புரோட்டோசிட்டி எங்க இருந்து இந்த கிராஃபைட் வந்து 100 பண்பு இருக்குதுங்க. அதாவது அது மட்டும் இல்ல, இது வந்து பரிணாமம் மாறி உயிர்கள் எப்படி பரிணாமத்துல தன்னை மாற்றிக்கொண்டே போற மாதிரி இது மாற்றிட்டே போகும். நீருக்கு வர்றப்போ நீர்ல இருந்து நியூட்ரான் உறிஞ்சு, காத்துல வர்றப்ப காத்துல இருக்கிற நைட்ரஜன் நியூட்ரான் உறிஞ்சு, விண்வெளிக்கு போனா அங்க இருக்கிற நியூட்ரான் உறிஞ்சிரும். ஏன் கிராஃபைட்டுக்கு மட்டுமே. கிராஃபைட் வந்து இயற்கை நம்ம கண்டுபிடிச்சது. இது நான் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். கிராஃபைட் வந்து என்ன தெரியுமா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, 1942ல என்ரிகோ ஃபெர்மி அந்த நியூட்ரான் மாடரேட்டர், அதாவது அணுவுலை அவர் தான் முதல் கட்டுறாரு. உலகத்திலே முதல் அணுவுலை அவர் தான் கட்டுறாரு. யாருங்க? என்ரிகோ ஃபெர்மி. அவர் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா வருது. அது நமக்கு தேவையில்லை. அவன் முதல்ல ஒரு சின்ன ஒரு புரோட்டோடைப் செய்யறது இவரு தான். யாரு? என்ரிகோ ஃபெர்மி. அப்ப வந்து இந்த நியூட்ரானை தடுக்கிறதுக்கு என்னடான்னு பார்க்கும் பொழுது அவர் தான் நியூட்ரானை வந்து தடுப்பதற்கு நாம் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி பயன்படுத்தி காமிச்சு நியூட்ரானை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது வந்து என்ன சேமிக்க வச்சும் அடுக்கி வச்சிரும், அதுதான் ஒட்ட வச்சுக்கும் உள்ள. அப்புறம் அதுக்கு பின்னாண்ட காரியம் வைப்பாங்க, என்னென்னமோ வைப்பாங்க. எல்லாமே தடுக்கும். காமாவை தடுக்கிற தாரியம், அப்புறம் நியூட்ரானை தடுப்பது வந்து அப்புறம் வந்து கிராஃபைட். ஆனால் அது வந்து க்ளோசர் சர்க்யூட்டுங்க. க்ளோசர் செல்ல வச்சீங்கன்னா அப்படிதான் வேலை செய்யும். என்றது வந்து ஓப்பன் சர்க்யூட். என்றது வந்து ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் வர்றப்ப 2 வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சேகரித்தல், துப்புதல். அதாவது கலெக்டர் அண்ட் எமிட்டர். நியூட்ரான் கலெக்டர், புரோட்டான் எமிட்டர் 2 வேலை செய்யும். அது மட்டுமா வேலை செய்யுது? இது கிட்டத்தட்ட 40 பண்புகளுக்கு மேல இருக்கு. நீ எழுதி வச்சிருக்க 40 பண்புகள். பயங்கரமான இது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர். இது என்ன பண்ணும்னா ட்ரிகர் ஆட்டம் எடுத்துக்கும். தனக்கு இப்ப நமக்கு வந்து ஒரு ட்ரிகர் தான் தேவை. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா, பீச் மணலை போட்டு பாருங்கன்னு சொன்னேன். பீச் மணல் அந்த டிவைஸ் தான் நம்ம என்கொயரில அமிச்சேன். அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. 3 முறை ரிமைண்டர் மெயில் அமிச்சிட்டேன் அந்த இசிஐஎலுக்கு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சீங்களா, பிரைவேட் தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சீங்களா? சார் அந்த இதுல வெப்சைட்ல போயிட்டு அவங்க ஒரு என்கொயரிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு மெயில் அமிச்சேன். அப்புறம் அதுக்கு ரிப்ளை வந்தது, ஆட்டோ ஜெனரேட்டர் ரிப்ளை. அதுல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. அந்த மெயிலுக்கு நீங்க வந்து ஃபர்தர் என்கொயரி பண்ணுங்கன்ட்டு. அந்த மெயிலுக்கு நான் 3 ரிமைண்டர் போட்டேன். 3லயும் எதுவும் ரிப்ளையே வரல இது வரைக்கும்.
இல்லைன்னா இவரவே கேளுங்க. நம்ம முரளிதரன் அவர்ட்ட இருக்குதான்னு கேளுங்க. வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இது வச்சிருக்காங்க. அவங்க தான் ரேடியோ தெரபி வச்சிருக்காங்களே. ரேடியோ டெஸ்டிங் வச்சிருக்காங்க இல்லையா? ரேடியோ ரேடியோ ஏதோ சொன்னீங்களே என்ன என்ன லேப் வச்சிருக்காங்க? ரேடியோ லேபா? அ இல்ல அவங்க அவரு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செப்பரேட்டா பண்றாரு. பேட்டரிஸ் லித்தியம் பேட்டரி வச்சு பண்ணிட்டு அப்ப இருக்காங்க. அவங்க வச்சிருப்பாங்களா? ஐசோடோப் ரேடியேட்டர் வச்சிருப்பாங்களா? மெட்டல் ம், டேட்டர் ஐசோடோப் மெட்டல் டேட்டர் இல்லாம செய்யவே முடியாதுங்க. ம், ம். அவர்ட்ட கேளுங்க நீங்க. அதான் அவர்ட்ட கேக்குறேன். இல்லட்னா சரி, சரி. ஆமா. மெட்டல் டிடெக்டர் எல்லாம் செய்ய முடியும். ஐசோடோப் மெட்டல் டிடெக்டர் இல்லாம ரேடியேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா. இது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல கூட இருக்குதுங்க. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. எல்லாம் சீப்பா கிடைக்குதுங்க ஐயா. அ அமேசான் ஆன்லைன்ல கிடைக்குது. என்னது? ஆ, ஆ. ஆனா அமேசான்ல நீங்க சொன்ன அந்த மாடல் நீங்க அந்த சொன்னீங்கல்ல பிஆர்ஐடின்னு அந்த மாடல் வந்து அங்க இசிஐல மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றான். வெளியில எங்கேயுமே கிடைக்கல. அமேசான்ல கூட அந்த மாடல் கிடைக்கல. பிரைவேட்ல எல்லாம் அவங்கள்ட்ட கிடைக்குதுங்க. தான் வாங்கணும். கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. முயற்சி பண்ணி பாருங்க. இது இல்லாம சரி. யாரும் சாதாரண எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ல எவ்வளவு ரேடியேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்க இதான் பயன்படுத்துறானுங்க. புரியுதுங்களா? ம், ம், ம். ஹெவி ஹெவி எலக்ட்ரிசிட்டி பாயும்பொழுது இந்த இந்த ரேடியேஷன்ல வருங்க. அது ஒண்ணுமில்ல. இந்த 25,000 வோல்ட், 1,00,000 வோல்ட் போகுது பார்த்தீங்களா? ம். ஆமா, ஆமா. அதுக்குள்ள இந்த ரேடியேஷன் இந்த ஐசோடோப் ரேடியேஷன் எல்லாம் கிட்டயே போக மாட்டாங்க. ஆள புடிச்சிருங்கய்யா. 2 அடிக்கு முன்னாடியே ரேடியேஷன் இருக்குங்கய்யா. ம், ம், ம். பர்ருன்னு ஒரு சத்தம் வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சவுண்டும் வந்துட்டு இருக்கு. ஆமா. கிட்ட போய் பாருங்க. ஆள கொன்னே போடும். அது பூரா எலக்ட்ரிக். ம். அது கிட்டயே போக்கூடாது. அது ஹெவி வோல்ட். அதெல்லாம் இந்த ஹெச்டி லைன்ல எல்லாம் ஏறுறாங்கல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது முடியெல்லாம் அப்படி நெட்டுக்கு நிக்குமா மேல அந்த ஆமா. மேல போனா ஆள கொன்னுருங்கய்யா. ஆமா ஆமா அந்த பூரா அது பூரா என்ன ஃபீல்டுங்க? ஐசோனிக் ஃபீல்டா மாறிரும். பயங்கரமான ஆள கொன்றும். ம். ம். இந்த ஈரக்குச்சி இது கிட்ட போனாவே அதுல பாஞ்சிருப்பா. நாம வந்து சாதாரண இல்ல. ஒரு 400 வோல்ட், 500 வோல்ட் இருந்ததுன்னா, தொட்டா தான் ஆள சாகடிக்கும். அதெல்லாம் அப்படி இல்ல. அந்த 3 அடி, ம். 4 அடிக்கு முன்னாடியே சப்ளை குடுத்துரும். சப்ளை ம். குடுத்து ஆமா ஆமா அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா ஆள முடிச்சே போடும். ஆனா அவ்வளவு எனர்ஜி வேஸ்டா தானே சார் போயிட்டு இருக்கு. அது தவறான கொள்கைங்கய்யா. ஆ. இப்பதானே இப்பதானங்க புரோட்டானே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரோட்டான் எஃபெக்ட் இப்பதானே ம். கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஆமா ஆமா கிராஃபைட் இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அந்த ம். பேட்டரி ஒட்டுன உடனே அது நியூக்ளியர் பிளான்ட்டா மாறுது. அதான் ஆச்சரியம். ம். உடனே 0 பண்ணிருது. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் பூரா 0 பண்ணிட்டு, கெமிக்கல் பூரா ம். கண்ட்ரோல் பண்ணி கண்டக்டரா மாறுது. அதாவது செமி கண்டக்டரா மாறும், ரெகுலேட்டரா மாறும். செமி கண்டக்டர், ரெகுலேட்டர், கண்டக்டர், ரெசிஸ்டர், அப்புறம் வந்து கெபாசிட்டர், அப்புறம் ம். டிரான்சிஸ்டர் எல்லாமே இதுதான். எது இந்த கிராஃபைட் தான். ம். இத்தன கேரக்டர் இப்ப நான் சொல்லியிருக்கேன். ம். கெபாசிட்டராவும் இருக்கும், ரெசிஸ்டராவும் இருக்கும், அப்புறம் வந்து செமி கண்டக்டராவும் இருக்கும், ரெகுலேட்டரா ம். இருக்கும். ரெகுலேட் பண்றதுக்கு 6 நாள்ல தீர்றது வந்து 200 நாள் கொண்டு வருதுன்னு கிரீன் லைட் ஒத்த லைட் கிரீன் வச்சு பாருங்க. அது 1 வருஷமே எரியும். ம். இந்த நல்ல எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்ல கூட கிராஃபைட் போட்டு தான் பண்றாங்க இல்ல. ஆமா. எலக்ட்ரோலைஸ் ப்ராசஸ் ம். பண்றாங்க. ஆனா ம். வந்து அ அ எலக்ட்ரான உள்ள குடுத்து தான் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ம். ஃபோர்ஸ் குடுத்து தான் பண்ணுவாங்க. அது வந்து குளோஸ்டு சர்க்யூட் ம். ஃபெயிலியர் தான். அத ம். விட பிளாட்டினம் ராட் வச்சு பண்ணுவாங்க. இல்ல செம்பு வச்சு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ம். ம். இதுல வந்து மந்தமா தான் கடத்துங்க. மந்தமா தான் கடந்தோம். கடத்தும். ஆனால் இந்த ஓப்பன் சர்க்யூட் குவாண்டம்ல வர்றப்போ இதுதான் ஃபாஸ்ட். இதுதான் எவல்யூஷன் ப்ராசஸே இதுதான். இனிமேல் இதுதான் கிராஃபைட் தான் எல்லாமே. கிராஃபைட்ட மேல ம். போட்டுக்கிட்டு சூரியன்லயே குடி புகலாம்னு எழுதியிருக்கேன் பாருங்க. அதான் பார்த்தேன். ஆமா. அதுதாங்க அந்த ஃபீல்டு. அப்ப சூரியன்ல ம். போய் குடியேறுற மாரி நாம சிந்திச்சா தான், நம்ம விண்வெளியில ம். சாதாரணமா குடியிருக்க முடியும். எப்பவுமே உயர்வா சிந்திச்சு, பெருசா சிந்திச்சு, சிறுசா செய்யணும். ம். ஆமாமா. அதுக்கு இந்த மொத்தமாவே இந்த வேர்ல்டு உலகம் பிரபஞ்சம் பூரா டபிள்யூ போசான், அப்புறம் டபிள்யூ போசான், ஜெட் போசான், அப்புறம் வந்து ஹெச் போசான். இந்த 3 தான் கதாநாயகர்கள். இது இல்லைன்னா எதுவுமே ம். கட்டமைக்கப்படாது. இதுதான் எடை ம். குடுக்குறது, எடை நீக்குறது, நியூட்ரல் எல்லாம் இவங்க தான். இந்த எப்படி நம்ம வெளிய ம். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்ற மாரி, உள்ள ம். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த டபிள்யூ போசான் இதுதான் அதாவது நியூக்ளியருடைய பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ம். பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டபிள்யூ போசான கண்டுபிடிச்சாங்க. ம். 1983ல கண்டுபிடிச்சாங்க. டபிள்யூ போசான், ம். அப்புறம் ஹெச் போசான் அதுக்கப்புறம் டபிள்யூ போசான், இசட் போசான் கண்டதுக்கு அப்புறம் 2012 இப்போ 2012ல அதுதான் நம்ம உயிரணும்னு சொல்றோம்ல. 2012ல தான் அந்த ஹெச் ம். போசான் கண்டுபிடிச்சாங்க. ம். அதோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது இது இவ்வளவுதான்ட்டாங்க. நியூக்ளியர் பிசிக்ஸ் டோட்டலா ம். முடிச்சுட்டாங்க. என்னது? ம். அந்த 2083 1983ல
1983 டபிள்யூ போசான் ஜெட் போசான் இருக்குதுன்னு உண்மைதான்ட்டாங்க. ஏன்னா 1900 இதுக்கு தான் 1979ல நியூக்ளியர் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அங்க இருக்கிற பார்ட்டிகள் மிக கனமானதுன்னு அர்த்தம். எவனாலையும் பிரிக்க முடியாது. என்னது? அதான் எலக்ட்ரானோட நியூட்ரான் 1800 மடங்கு பெருசுன்றாங்க. அதைத்தான் நம்ம சாதாரணமா பிரிக்கிறோம். அதைத்தான் நாம என்ன பண்றோம்? சாதாரணமா பிரிக்கிறோம். அதுதான் எல்லாரும் அதை திருன்னு முழிக்கணுங்க. அது கிராஃபைட் தானாவே புரிச்சு கொடுத்துருது. கிராஃபைட் நியூக்ளியர் எந்த வெப்பனும் பயன்படுத்தாம அதுதான் அது புரோட்டான் எமிஷன் ஆகுதுங்கிறது தான் எனக்கு புரோட்டான் அதை வந்து நான் முதல்ல செஞ்சுட்டே இருந்தேனுங்க. செய்யும் பொழுது சிட்டியில இருந்து தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபஸர் பார்த்துட்டு அவர் நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு. என்னால நம்ப முடியலன்ட்டாரு. இந்த மாதிரி ஒரு பேட்டரி செத்து போன பேட்டரியை எவ்வளவு வோல்ட்னு கேட்டார். 1.1. ஆமா அது வந்து செத்து போனது அப்படின்னாரு. 1.1 என்ன பண்றீங்கன்னு கேட்டார். 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப எவ்வளவு? 2.2 வோல்ட். சரி 2.2 வோல்ட் வந்ததுன்னா நான் வந்து லைட் எரிக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி எரியுதுயா அப்படின்னு. இல்ல நீங்க எரியலன்னு சொல்றீங்களே. ஐயோ எரிச்சுட்டாயா இருக்கிறேன். அப்புறம் அவர் கண் முன்னாடியே என்ன பண்ண அப்பதான் முதல் முறையா 2 லைட் வச்சு காட்டுங்கன்னு அப்பதான் ஒத்துக்குவீங்கன்னாரு. பாருங்க ஒரு வாத்தியாருக்கு என்ன சந்தேகம் பாருங்க. அப்புறம் வந்து 2 எவரடி இருக்கு இல்லைங்களா? எவரடி பேட்டரி பழைய குப்பையில கிடந்து எடுத்துட்டா. எங்க குப்பையில கிடந்தது மட்டும் ஒரு 100 பேட்டரி வச்சிருந்தா. எல்லாத்தையும் உடச்சு பாக்குறது. அப்புறம் மேல காயத்தை அந்த பிளாஸ்டிக் காயத்தை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கிராஃபைட் ராடுங்களா அதை கொஞ்சோட நோண்டி அதுல இருந்து ஒயர் எடுத்துட்டு தனியே ஒரு கிராஃபைட் வெளியே பாடி மேல ஒட்ட வச்சுட்டேன். ஒட்ட வச்சு 2 கனெக்ட் பண்ணிட்டேன். அதே இன்னொரு பேட்டரியும் 2 கனெக்ட் பண்ணிட்டேன். அதுல பிளஸ் வெளியே இருக்கிறது வந்து உள்ள இருக்கிறது வந்து பிளஸ் வெளியே இருக்கிறது மைனஸ். இன்னொரு பேட்டரி அது பிளஸ் மைனஸ் சேர்த்து விட்டேன்னா அப்ப வந்து 2.2 வோல்ட் ஆச்சுங்க. கிரீன் லைட் வச்சு பளிர்னு அடிச்சது. உடனே பயங்கரமான சந்தோஷம். அவர் ஐயா இனிய நீங்க பயங்கரமான ஆளுட்டாரு அவரு. பயங்கரமான ஆளுங்க. இது பயங்கரமான கண்டுபிடிப்பு. நான் செஞ்சு பார்த்துட்டு அது உண்மைதான். இது செத்து போன பேட்டரியை வந்து ஒரு 60 நாள் உயிர்ப்பிக்கிற முடியும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது சாதாரண விஷயம் இல்லைன்னு போயிட்டு அதுக்கப்புறம் போனும் பண்றதில்ல ஒண்ணும் பண்றதில்ல. என்னன்னு தெரியல. என்ன தெரியுது? அதான் பயந்து போயிட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அறிவியல் பலகைகள் எழுதினேன். அவங்க சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறேன். மத்திய அரசாங்கத்துல அறிவியல் பலகைன்னு ஒன்று இருக்குதுங்க. அறிவியல் பலகைல சயின்ஸ் மேகசின் இருக்குது. அது மத்திய அரசாங்கம் நடத்துது. ஒவ்வொரு நாட்டிலேயும் அந்தந்த மொழிக்கு இந்த மாதிரி தலைப்பு மாத்திடுறோம். இப்ப நம்ம நாட்டுல அறிவியல் பலகை, இந்தியில போனா இந்தியில அந்த விஞ்ஞான பிரச்சாரம் ஏதோ வரும். அது வந்து மத்திய அரசாங்கம் பண்ணும். அதுக்கு வந்து தொடர்ந்து கடிதம் எழுதுறேன். எந்த பதிலும் வர மாட்டேங்குதுங்க அண்ணா. இது வரைக்கும் ஒரு 50 போட்டாச்சுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நம்ம நாட்டுல. நான் எவ்வளவு எழுதுறேன், ரிப்போர்ட் எழுதுறேன். இப்ப வந்து பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வாங்குறதெல்லாம் அனுப்புறேன். இது வரைக்கும் 60க்கு உங்களுக்கு அனுப்புற கட்டுரையில அங்க அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது கணேசன் ஒருத்தர் வந்து எடிட்டரா இருக்காரு. சென்னை தான் ஹெட். எல்லாமே பேப்பர் கிடையாதுங்க. எல்லாம் வந்து எப்படின்னு எல்லாமே வாட்ஸ்அப் டிஜிட்டல் தான். இது நேரடி மேகசின் கிடையாது. டிஜிட்டல் மேகசின். அதை அனுப்புன்னு சொல்றேன். அதை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பேருக்கு ஏதாவது துறைன்னு ஒண்ணு வச்சுன்னு இருக்கானுங்க பொழுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லட்சணத்துல தான் இருக்குதுங்க ஐயா. சரி நான் இவ்வளவு கட்டுரை அனுப்புறேன்னு அவன் கேட்டான். அந்த எடிட்டர் அவரும் சப் எடிட்டரா தெரியுது. அவர் ஆனந்த விகண்ட வேலை செஞ்சு பேர் கணேசன் பேரு. அவர் உங்களை என்ன இருக்கிறாங்க என்ன பதில் வர மாட்டேங்குதுங்க. அப்படி என்ன பதில் வர மாட்டேங்குது? எத்தனை 2-3 மாசமா இது வரைக்கும் 100 கட்டுரை அனுப்பிச்சிட்டேன். வாட்ஸ்அப்ல போடுவேன். அவர் பாப்பாரு. ப்ளூ டிக் வந்துடும். சரி ப்ளூ டிக் வந்துட்டு பார்த்துட்டான்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான். எந்த பதில் கேட்டேன் உங்களுக்கு அனுப்புறேன் பாரு. அவ்வளோதோட சரி. இப்ப கடைசியில ஹிக் போசானை பத்தி பேசுறது எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு கேட்டா தான் இவனுக்கு இந்த அறிவு அப்பதான் தெரியும். பகுத்தறிவும் இல்லை இவனுக்கு சுய தெரியும் இல்லை. அப்படிதான் பேருக்கு தான் என்ஜினியர் இவனுங்கெல்லாம். மூளை கிடையாதுங்க ஐயா. எல்லாத்துக்கும் மூளை கிடையாது. யாருமே சிந்திக்கிறது இல்லையும் செயல்படுத்துறது இல்லைங்க. அவன் எல்லாமே எலக்ட்ரான நம்புறானுங்க. என்னது எலக்ட்ரானை நம்பி நாசமா போயிட்டானுங்க. எலக்ட்ரான் டோட்டல் ஃபெயில் இருக்கு. எவனாலும் ஹைட்ரஜன் மடிவை கொடுக்க முடியாது. என்னங்க அங்க அப்பனோட சொத்தா? பாண்டவே உடைக்க முடியாதுங்க. ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்குது என்ன விளையாட்டு நினைக்கிறீங்களா? அது கோவேலன் அயோனிக் பாண்டா இருந்தா கூட பரவாயில்ல. அது கோவேலன் அயோனிக் பாண்ட் உன்னை கொடுத்து உன்னை வாங்கு. அயோனிக் பாண்ட் தங்கிட்ட இருக்கிற உன்னை கொடுத்து அது உன்னை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். லாஸ் பண்ணிக்க. அது அப்படித்தான். அது எப்படி தெரியுமா? அது கோவேலன் பாண்ட் ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்கிப்ப. எங்கிட்ட 10 ரூபா கொடுக்குறேன், நீங்க திருப்பி எனக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க. ரெண்டு சமம் தானே. அந்த மாதிரி சமம் விடவே விடாது. ரெண்டாவது வந்து ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் வந்து பெரிய பெரிய அணுங்க அது. ஹைட்ரஜன் சின்ன அணு, ஆக்சிஜன் பெரிய அணு. இப்ப தம் பக்கம் தான் இழுத்து வச்சுக்கோங்க.
ம். பிரிக்கவே விடாது. அதனால இவன் என்ன பண்றானுங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் குடுக்குறானுங்க. அது அடிப்படையிலே தப்பு. அதாவது ம். 2 ரியாக்ஷன் ஒரே நேரத்துல வரணும். அதாவது இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் 2ம் ஒரே நேரத்துல வரணும். ம். ம். அது அவங்களுக்கு தெரியாது. டூயல் எஃபெக்ட் வேணுங்க. நான் அத ஓகே, பிரிச்சு ஓகே. வெளிய 100 டிகிரி 110 டிகிரி ஹீட் குடுத்து, உள்ள வந்து 0.05 அது 50 மில்லி வோல்ட்ட குடுத்து நான் ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிச்சேனுங்க. ம். அவன் 12 வோல்ட் குடுத்து பிரிக்க லாஸ் வருது. நம்ம வெளிய இருந்து ஹீட் குடுத்தோம். அது வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் குடுக்கணும். ம். ஏன்னா தண்ணி வந்து 0 முதல்ல தண்ணிய 0 ஆக்கணும். அவனுக்கு தண்ணிய 0 ஆக்க தெரியாது அவனுங்களுக்கு. ஆமாமா. தண்ணீல இருக்கிற ஃப்ரிக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து லேசா ஹீட் பண்ணா போதுங்க. ஹீட் பண்ணா ஃப்ரிக்ஷன் போயிரும். ஃப்ரிக்ஷன் 0 ம். ஆனதுக்கு அது வந்து என்னன்னா சூப்பர் ஃப்ளூயிடா மாறிரும். தண்ணீர் வந்து 0 டிகிரிக்கு எப்ப போகுதோ, அப்போ ஆம்பியர் அதிகமாயிரும். ஆம்பியர் அதிகமானாவே 0 ஃப்ளூயிடா மாறிரும். அப்ப வோல்ட் நீங்க குறைக்கலாம். அது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கானுங்க. இந்த கட்டுல நான் 0 எழுதிட்டேன் டிகிரி நானு. போனா 0 டிகிரி போனா ஐஸ்லயே ஆகும். என்ன 0 டிகிரி? ஹீட் அதாவது டெம்பரேச்சர் அதான் இப்படி 100 டிகிரி எப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கங்க. நான் 0 டிகிரின்னு சொல்றத ம். கூட மாத்திக்கங்க. தண்ணீர் 100 டிகிரி ம். குறைக்கிறப்ப 0 ஃப்ரிக்ஷன் ஆகும். நான் மறந்துட்டேன். 0 ஃப்ரிக்ஷன் ஆயிரும். ம். 0 ஃப்ரிக்ஷன்னா ஆ. உராய்வு 0வா மாறிரும். மன்னிக்கவும். ம். அது 0 நீங்க ம். 0ன்னா அந்த கூலிங் போயிட்டீங்க. அது நான் சொல்லல. ம். 0 ஆ. ஃப்ரிக்ஷன மாத்திக்கங்க. 0 ஃப்ரிக்ஷன மாத்திக்கங்க. 0 ஃப்ரிக்ஷன மாத்திக்கங்க. ஓகே, ஓகே. சரி, சரி, சரி. டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி. டெம்பரேச்சர் 100 டிகிரி. அப்ப 0 ஃப்ரிக்ஷன். அந்த 0 ஃப்ரிக்ஷன் வர்றப்போ, அது வந்து சூப்பர் ஃப்ளூயிடா மாறும். சூப்பர் ஃப்ளூயிடுனா எதையும் தடை செய்யாம அப்படியே உள்ள கடக்கும். 0 ஃபிரிக்ஷன் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி? வெளிய இருந்து நீங்க போரோசில் இருக்கு. அது வந்து 600 டிகிரி தாங்கக்கூடிய அந்த போரான் கிளாஸ்ல ஹீட் பண்ணணும். போரான் கிளாஸ். போரோசில் ஆமா. போரோசில் கிளாஸ்ல கண்ணாடி. தான் ஹீட் பண்ணணும். ஆமா. அது வந்து 600 அதுல ஹீட் பண்ணீங்கன்னா, சும்மா ஆ. சாதாரணமா நீங்க சும்மா ஒரு காயத்த வச்சு சூட் பண்ணாலும் போதுமா. அது 100 டிகிரி வந்துரும். அப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி ம். வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 50 மில்லி வோல்ட் நீங்க 12 வோல்ட் எங்க? ஆ. வெறும் 12,000 மில்லி வோல்ட் எங்க? வெறும் 50 மில்லி வோல்ட் எங்க? ம். ம். 50 மில்லி வோல்ட்ல 2ஆ பிரிஞ்சிரும். ஒரு பக்கம் ஓகே, சில்வர், ஓகே, ஒரு ஓகே. பக்கம் அலுமினியம் வச்சுக்கங்க. ஒரு பக்கம் செம்பு, ஒரு பக்கம் அலுமினியம். பாசிட்டிவ்க்கு செம்பு, ம். அது எதிர்மனைக்கு வந்து செம்பு, நேர்மனைக்கு வந்து ம். அ அலுமினியம் அலுமினியம். வச்சுட்டீங்கன்னா, அலுமினியம் செம்பு வச்சீங்கன்னா நல்லா வேலை செய்யும். நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் பார்த்து அதுவும் பேட் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரி, சரி, பேட் அண்ட் சரி. ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறது. நம்மள யாரும் முந்தக்கூடாதுங்கிறதுக்காக. புரியுதுங்களா? ம். ம். அப்படி வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கு ஒரு 5000, 6000 கட்டி வாங்கி வச்சுக்கிறது. போன வெங்காயம் வச்சுது. எவனும் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சது உலகம் உருப்படுங்க. கண்டுபிடிக்க முடியாதுங்க. ம். ம். இந்த டபுள் ஆக்ட் பட் வராத நீங்க வரைக்கும் ஆ இப்ப அங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியாதுல்ல? பார்க்கலாமே! அவன் அப்ரூவ் பண்ணா தான் பார்க்க முடியுமா? இல்ல பார்க்கலாம் அப்படியே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்ல. என்ன கண்டிஷன் இருக்குது. ஆ, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஆ, அப்படியே ஸ்டேட்டஸ் தான் அது வரும். பெண்டிங்ல இருக்கும். நீங்க அனுப்புற ப்ராஜெக்ட்ட பார்க்க முடியாது. ப்ராஜெக்ட் நான் தானே குடுக்குறேன். ப்ராஜெக்ட்ங்கிறது அதான், அதான். ஸ்டேட்டஸ் பார்க்கல. குடுத்த பேப்பர் அப்படியே கிடக்கும் அவ்வளவுதான். ம், ம். பேட்டன்ட் கம்ப்ளீட் கிடையாது. இப்ப இத நான் பேட்டன்ட் கம்ப்ளீட் சரிங்க. பண்ணிருவேன். இப்ப இப்போ நான் நீங்க நீங்க குடுக்குறீங்க. அத அவங்க எடுத்து தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பண்ண உங்களுக்கு மாட்டாங்க. தெரியாம? பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஆ, எகெயின்ஸ்ட் த இன்வென்ஷன். இயற்கைக்கு எதிரானது, கண்டுபிடிப்புக்கு எதிரானது. ஓகே, ஓகே. ம், மாட்டிக்குவானுங்க. எல்லாம் மாட்டிக்குவானுங்க. உள்ள போய் ஆகணும் எல்லாரும். ம், ம், இது பிரைவேட்டுங்க. அதாவது இந்த பேட்டன்ட்ங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில கண்டுபிடிக்கிறது. ம், பேட்டன்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கூட 20 வருஷத்துக்கு யாரும் செய்யக்கூடாது. கண்டுபிடிச்சவன் ம். மட்டும் தான் செய்யணும். சரி, சரி, சரி. 20 ஆண்டுக்கு யாரும் அரசாங்கம் நினைச்சாலும் செய்ய முடியாது. ம், ஏன்னா, அந்த கண்டுபிடிச்சவன் வந்து இந்தியாவுல எங்க வேணா வித்துக்கலாம். உலகத்துல தன் கண்டுபிடிப்ப வித்துக்கலாம் அல்லது கண்டுபிடிப்பு செய்யலாங்கிறத அரசு வந்து செக்யூரிட்டி குடுக்கும் 20 ஆண்டுக்கு. 20 வருஷம் கழிச்சு தான் பொது உடைமை ஆகும் அது. அப்பதான் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தம் அது. ம், அதனால தான் சொல்றேன். அப்புறம் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இப்ப இத நான் பேட்டன்ட் கம்ப்ளீட் பண்ணிருவேன். இதுதான் முக்கியம் நமக்கு. ம், இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? பானு நானும் ம், பீட்டா டீ பிளான்ட் கம்ப்ளீட் தான். அது வந்து ஃபார்ம் 9 ம். பண்ண சொல்லிட்டேன். ஃபார்ம் 9 பண்ணிட்டாவே சர்ச் ரிப்போர்ட் உலகம் பூரா தேடி பார்ப்பான். ஆ, இல்லைனாவே பேட்டன்ட் கம்ப்ளீட் குடுத்துருவான். இப்போ 20,000 கட்டணும் அதுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அது வந்துரும். அப்ப அங்க போய் அப்புறம் உங்கள நேரா வர சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கலாம் சொல்லி டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல? அதெல்லாம் நேரடி ரிப்போர்ட் எல்லாம் ஆன்லைன்லயே குடுத்துரலாம். வேணும் பேட்டரி எடுத்துட்டு போய் காமிச்சிட வேண்டியது தான். பேட்டரி எடுத்து ம், தண்ணிக்குள்ள போட்டு கையிலயும் எடுத்துக்க பேட்டரியில போட்டு தண்ணியில போட்டு காமிச்சிடும். தண்ணியிலயும் வேலை செய்யும், காத்துலயும் வேலை செய்யும். நோ ஃபெயிலியர். இட் இஸ் புரோட்டானிக் அப்படின்னு ம், சொல்லிட வேண்டியது. நியூட்ரோ புரோட்டானிக் எஃபெக்ட் திஸ் அ இதுதான் மினியேச்சர் ப்ராஜெக்ட் புரோட்டோடைப் கம்ப்ளீட்டட்ன்னு சொன்னா ரைட் ஓகே. அவன் பார்த்துட்டு எல்லாம் சரி சரின்னு குடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவன். ம். அவன் சரி, நேர்ல சரி, சரி. பார்க்குறான்ல. ம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் பேப்பர் தான் கேட்பான். பேப்பர் டாக்குமெண்ட் தான் அதெல்லாம்.
ஆமா ஆமா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு பாருங்க. அதுவே 4 பக்கமா எழுத வேண்டியது. 4 பக்கமா ஆமா தலைப்பு நியூட்ரோப்ரோட்டா அவ்வளவுதான். நியூட்ரோப்ரோட்டா எஃபெக்ட் தான் இதுக்கு அடிப்படையே. கீழ வந்து தலைப்பு வந்து தன்மின்கண். தானாக தலைப்பு வந்து தன்மின்கண் குடுத்துட்டேன். தானாக மின்சாரம் தயாரிக்க தன்மின்கண் பானு நானோ பீட்டா டிகா பிளான்ட் தலைப்பு குடுத்தாச்சுங்க. தமிழ்ல தலைப்பு குடுத்தாச்சு. ஆங்கிலத்துல சரி படிப்பான். சரி தன்மின்கண் அவன் படிப்பான். தன்மின்கண் அவன் படிச்சாகணும். தன்மின்கண் உலகம் பூரா படிச்சாகணும். ம். தன்மின்கண்ணா தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண்ணுன்னு அர்த்தம். ஓட்டை, வழி அப்படின்னு பேர் ஆ, வச்சாச்சு. தலைப்பு பானுனான நியூக்ளியர் பிளான்ட். அதாவது ஜீரோ ஃபிரிக்ஷன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ம். வந்து ஓம்ஸ் லா. அதாவது குளோஸ்டு சர்க்யூட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற நடைமுறையில எலக்ட்ரான் தான் இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல என்ன நடக்குதுன்னா, ஹெவி லாஸ் எல்லாமே. என்னது? ஹெவி லாஸ். ஹெவி லாஸ். அதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா ஐஆர். ஐஆர்னா வோல்ட்னு ஐஆர் ஐ ஸ்கொயர்டு ஆர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்கொயர்டு ஆர் லாஸ். நீங்க எலக்ட்ரானிக் படிச்சிருந்தா வரும் அதுல. கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஸ்கொயர்டு ஆர் லாஸ்ன்னு வேற ஒண்ணும் இல்லைங்க. அது வோல்ட் ம். போகுது ரெசிஸ்டன்ட். வோல்ட் போனா ரெசிஸ்டன்ட் வந்துரும். வோல்ட்னு போனாவே ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ட் ஆகும். வந்துரும். ஆமா. அப்ப அது தலைப்பே வந்து ஐஆர் ஐனா வோல்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஆம்பியர் அது ஆமா விட்டது. இந்த ஆமா. ஐ ஐ வோல்ட் போனாவே ரெசிஸ்டன்ட் வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சா? ம், ம். அப்ப நீங்க என்னதான் பண்ணாலும் நட்டத்துல தான் போகும். யாரும் இது ஜெயிக்கவே முடியாது. இப்பதான் லாபமே வருது. ஆமா. இன்னொன்னு இந்த வெறும் 2 மினிமம் 12 வோல்ட் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் பிரிக்கவே முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.3 ஆ, வோல்ட்லயே பிரியுது. 2 பாயிண்ட் தெரியுது. ஏன்னா சிஸ்டமே மாறிடுது இல்லையா? முழுக்க முழுக்க ம், குவாண்டம் ம். போது எதுக்கு போயிருப்பா நியூட்ரான் புரோட்டான் போகும்பொழுது நீங்க இப்ப சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். அந்த சிஸ்டம் எதுவுமே இதுல வேலை செய்யாது. ம். அதுதான் அது தனித்தன்மைன்னு பேரு. அதான் ஓகே, ஓகே. ஆமா. இதுக்கு பேரு என்ன தெரியுங்களா? இது குவாண்டம் ஆ, தெர்மோடைனமிக்ஸ்ன்னு பேருங்க. இது வந்து குவாண்டம் தயாரிப்புனா இரட்டை நிலை அப்படின்னு பேரு. அதாவது தன்னைத்தானே மாத்தி இரட்டை நிலைன்னு குவாண்டம்னாவே 4 நிலை இப்படி போயிட்டே இருக்கு. அதாவது எதுவுமே நிச்சயமற்ற அன்ஸ்டேபிலிட்டி அப்படிங்கும்பாங்க. எதுவுமே நிலையற்றது அப்படிங்கிற நிச்சயமற்றது தான் எதுவுமே. அல்லது ம். ஒண்ணு சைபரா இருக்கும், சில நேரத்துல 1 இருக்கும். அல்லது சைபரும் 1 கலந்த மாரி இருக்கும். அதுதான் இந்த குவாண்டம். ஓகே, ஓகே, அதனால ஓகே. இதுல இந்த குவார்க்ன்னு சொல்றாங்கல்ல, குவார்க்ன்னு சொல்றீங்களா? அந்த குவார்க்கினுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம். ம். அப் குவார்க்கு, டவுன் குவார்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்சு பாருங்க. ம், ம். அப் குவார்க்கு, டவுன் குவார்க் இல்லைன்னா இது வேலை செய்யாது. சரி, சரி, சரி. சரி, மறுபடியும் பேசுவீங்க. நன்றி, வணக்கம். ம். ஓகே, ஓகே.